You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஜெயச்சந்திரன் போயிருந்தேன். ஜெயச்சந்திரன்லையுமே வந்து ஃபுட் கோர்ட்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. நம்ம ஏற்கனவே வந்து ஜெயச்சந்திரன் போன வ்ளாக்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து நான் ஜெயச்சந்திரன் உள்ள எதுவுமே காட்ட போகிறது இல்லை. வெளியே வந்து ஃபுட் கோர்டு வச்சுருக்காங்க. அதை தான் வந்து நான் பார்க்க போகிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. பிகாஸ் வந்து இது சைடில் இருக்குது. அதனால வந்து எல்லோரும் நேராக போனோமா, கடைக்கு போனோமா, வந்தோமா, கடை வாசல்லே வந்து ஒரு காஃபி, பப்ஸு இது மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க. அதாவது அதுதான் இதோட ஃபுட் கோர்டு அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க நிறைய பேர். அதுதான் அதுதான் ஃபுட் கோர்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நிறைய பேர் அங்கேருந்தே வாங்கி சாப்பிட்டு போயிட்டுருப்பீங்க. அந்த கடையிலேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே போனீங்கன்னா ஃபுட் கோர்ட் இது மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ நம்மளே ஆர்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து அங்கே போய் நம்ம பில் போடணும், கேஷ் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது வந்து ஜிபே பண்ணி பே பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அப்போ என்கிட்ட ஜிபே இல்லைன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு கவுண்டரில் ஒரே ஒரு அக்கா உட்காண்ட்ருப்பாங்க. அந்த அக்கா கிட்ட போயிட்டு நம்மக்கிட்ட ஜிபே இல்லை, கேஷ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன வேணும்னு சொன்னோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து இது வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு 4 மாதிரி வச்சுருக்காங்க. 4 இதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ ஸ்க்ரீனை வந்து மூவ் பண்ணி இது இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம ஆர்டர் போட்டுட்டு நமக்கு தேவையானதை வந்து பேமெண்ட் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு நம்ம ஜிபே பண்ணிட்டோம்னா நமக்கு பில் வரும் நம்ம கைக்கு. நம்ம கைக்கு பில் வந்தோடனே அந்த பில்லை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நம்மளுக்கு எங்கே அது இருக்கோ நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இது கான்செப்ட்டே. நல்லா தான் பண்ணியிருக்காங்க உண்மையாக வந்து. இப்போ சரவணா ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கவுண்டரே வந்து அப்படியே லைனில் கூட்டமாக இருக்கும். இதில் வேறு சரவணா ஸ்டோர் மீன்ஸ் பாடி சரவணா ஸ்டோர் ரொம்ப இதுவாக இருக்கும். இதில் வந்து எந்த ஃபுட்லாம் அவைலபிள் இல்லையோ அதுவுமே வந்து இங்கே ஷோ ஆகிடுது உடனே. பரவாயில்லடா, எல்லாம் டெக்னிக்கலாக நல்லா வளர்ந்துட்டிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து இது மாதிரி ஷோ பண்ணுறதுலாம் அது இல்லை அப்படின்றது. பட் வந்து அந்த இடத்துல இந்த இது இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் போனனால வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து காலியாக இருந்தது. நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்த்தோம். வெளியே வந்து பஜ்ஜிலாம் போட்டிருந்தாங்க. சரி பஜ்ஜிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம். பஜ்ஜிலாம் இல்லை. நாங்களும் ரொம்ப நேரமாக பஜ்ஜி தேடினோம். பஜ்ஜிலாம் இல்லை. ஸோ ஓகே, நம்ம வந்து பப்ஸ் ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸு ஒன்று ஆர்டர் போட்டோம். ஒரு பப்ஸ் ஆர்டர் போட்டு தென் வந்து வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஒரு சூப் ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டோம். ஆர்டர் போட்டுட்டு தென் வந்து இது எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள். ரொம்ப நார்மலாக கியூஆர் கோடு ஷோ ஆகுது. ஸ்கேனர் வச்சு நம்ம வந்து பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ரியலாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம கூட்டத்தெல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தென் வந்து இந்த இடத்துல பேன்னு கொடுத்தோன்னே டோட்டல் எவ்வளோ ருப்பீஸு அப்படின்றது ஷோ ஆகும். ஃபுல்லாகவே டச் மோடு தான். தென் வந்து பேமெண்ட் வந்து மேலே ஷோ ஆகுது. இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி எவ்வளோ பே பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு பில் வருது. பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. பில் வந்து இப்படி ஷோ ஆகும். பில் வந்து இப்படி ஷோ ஆன உடனே வந்து அந்த பில்லை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே தேவையோ அங்கே போகணும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பப்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பப்ஸ் இருந்த இடத்துக்கு தான் போனோம். இந்த இடத்துக்கு போனோடனே அவங்க வந்து அந்த பப்ஸை எடுத்து ஒரு சாஸை வந்து பக்கத்தில் வச்சு கொடுத்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு கட் பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னேன். இது ஒன்றும் பேக்கரி கிடையாது. பேக்கரியில் மட்டும்தான் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாகவே அப்படியே அவங்க கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, பப்ஸு வாங்கியாச்சு. பப்ஸுக்கு அடுத்தது என்ன ஆர்டர் போட்டோம்? சூப்பு தானே ஆர்டர் போட்டோம். சூப்பு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் இந்த சைடு போனோம். சூப் இந்த சைடு போனால் அங்கே நிறைய சூப் இருந்துச்சு. பட் அந்த அந்த இதில் நிறைய சூப்பில் வந்து எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து வெஜ்ஜு சூப் மட்டும்தான் அவைலபிள் அப்படின்ற மாதிரி அந்த போர்ட்லேயே போட்டிருந்தது. ஸோ வந்து நம்ம ஆர்டர் போட்டது வந்து வெஜ்ஜு சூப்பு தான். வெஜ்ஜு சூப்பு வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்டோடனே அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இது அவங்களே செய்கிற சூப்பு போல். நான் வீட்டில் நார்மலாக சூப் எப்படி செய்யணும் அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு இந்த சூப்பை பார்த்துட்டு. சூப்பெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. சூப்புன்னு சொன்னால் வந்து இந்த புருஷவாக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் வேறு லெவலாக இருக்கும் சூப்பு. கீழே சைடில் இருக்கும் ஃபுட் கோர்ட். அங்கே
சூப்பும் சரி, இந்த கிள்ளி பரோட்டா அதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த இடத்துல சூப்பு ஒரு தண்டமாக இருக்குது. வேறு எதுவுமே நான் சாப்பிட்டு பார்க்கல. ஒரு நாள் வந்து எல்லாமே சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ போடுறேன். நான் சாப்பிட்டு ரிவ்யூ போடணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் சாப்பிட்டு நான் உங்களுக்காக ரிவ்யூலாம் போடுறேன். தென் வந்து சூப்பு எப்படி இருக்குது, நான் வந்து நார்மலாக இப்படி பார்க்கும்போது எனக்கு எதுவும் தெரியல. தென் வந்து நான் சூப் ஒரு வழியாக வாங்கிட்டு, சரி நமக்கு பிளேஸ் எங்கேயாவது கிடைக்குமா, இல்லை நின்றுட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணும்போது ஒரு கப்புள்ஸ் வந்து எங்களுக்காக எழுந்து போயிட்டாங்க. எங்களுக்காக எழுந்துக்கல, அவங்க நார்மலாக எழுந்து போயிட்டாங்க. இந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு கப்ஸு, நான் ஒரு சூப்புன்ற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அதை வந்து சரி ஓகே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் வந்து கொஞ்சம் அந்த சிப்ஸோடு ஆட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா நான் எங்கள் வீட்டில் செய்கிற சூப் மாதிரி தான் இருந்தது. எனக்கு செம காண்டாச்சு. பெப்பர் கூட அந்த குருமிளக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அப்படியே அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா நல்லா? அந்த பெப்பர் வந்து ஒரு ரொம்ப ஒரு பாக்கெட் பெப்பராச்சும் போட்டிருக்கலாம். அது கூட அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. இது அப்படியே பச்சையாக தெரியுது. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. யார்ரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க என்ன. ஒரு வழியாக வந்து சூப் சாப்பிட்டு டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து போடா நீங்கள் என்னை வெறுப்பேற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காரும்போது ஒரு ஒரு பெஞ்சாக க்ளீன் பண்ணுறதுக்காக ஆள்லாம் வந்துட்டு என்னெல்லாம் சாப்பிட்டு அப்படி அப்படியே போட்டு போகிறோமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஆளுங்கலாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து அப்படி வந்துட்டு போயிட்டுருக்கனால அவங்க வந்து அவங்கக்கிட்ட அக்கா நீங்கள் நாங்கள் பேப்பரு நாங்கள் ஜஸ்ட்டு பேப்பர் கப்பு தானே, அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்களே போட்டுட்டோம். நாங்களே போட்டுட்டு தென் வந்து அந்த பிளேஸ்லேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி அவ்வளோதான். நம்ம இதை சாப்பிட தான் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் தான். அங்கேருந்து வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துரும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இங்கே ஒரு மெனு மாதிரி போட்டிருந்தாங்க. சரி மெனுவில் என்ன தான் இருக்கு, இவங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பஜ்ஜி அது இதுன்னு சொல்லி மெனுவில் இருக்குது. பட் வந்து அந்த பிளேஸில் இல்லை. அப்புறம் எதுக்குடா வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு காண்டில். மெனுவில் மட்டும் வச்சுருக்கீங்க, பட் வந்து இதில் வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து நாங்கள் வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போனால் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. நாங்கள் வந்து ரோடு கூட்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு 5:30 மணி ஆயிடுச்சு. 5:30 மணி ஆகிட்டா எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து போவாங்க, அது இதுன்னு வெளியே போவாங்க, நிறைய விஷயங்கள் நடைபெறும். ஸோ வந்து நம்ம இந்த கூட்டத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி வந்து ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஜஸ்ட்டு ஜெயச்சந்திரன்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு குட்டி சந்து மாதிரி போகும். அந்த சந்துலேருந்து மேலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வழி வந்துடும். வழி வந்தோடனே வந்து நம்ம போயிட்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. பிரிட்ஜில் இந்த சைடு போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்புன்ற மாதிரி வரும். இந்த சைடு வந்து ரயில்வே ஸ்டேஷனு. இந்த சைடு வந்து இந்த ஆப்போசிட் போனாலுமே பஸ் ஸ்டாப் தான். 2 சைடுமே பஸ் ஸ்டாப் தான். பட் வந்து இது இந்த பக்கம் போனால் இது இந்த பக்கம் போகணுன்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியலாகவே பார்த்தீங்கன்னா. அண்ட் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அவள் டிக்கெட் எடுக்க மறந்துட்டா. சரி ஓகே அவளுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டுட்டு வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். பாய் பாய்.